அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்மராசி பூர நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்மராசியில் பிறந்த அனைவருக்குமே 2.5 வருஷம் அஷ்டம சனி நடக்கும். இப்போ நடக்கும் அஷ்டம சனி ஜூன் 2ஆம் தேதி 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கும். பொதுவாக சொன்னால் 7.5 சனியும் அஷ்டம சனியும் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் சிம்மராசிக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் சிம்மராசின் அதிபதியார் சூரிய பகவான். சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்கள். அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்னும் பொதுவாக சொன்னால் 2.5 வருடம் அஷ்டம சனி நடக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். 7.5 வருஷம் 7.5 சனி நடக்கும்போது என்ன தாக்கம் இருக்குமோ அந்த தாக்கத்தை அஷ்டம சனி நடக்கும்போது இந்த 2.5 வருஷத்துலேயே நடக்கும்னு சொல்லுவோம். அஷ்டம சனி பலன்களை பார்ப்பதற்கு முன்பு கோச்சாரத்தில் வடகிரகங்களின் நிலைகள் என்னன்னு பார்ப்போம். அதாவது கோச்சாரத்தில் வடகிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். ஏன்னா அந்த வடகிரகங்களுடைய பாதிப்பையும் சேர்த்து தான் அஷ்டம சனி தாக்கம் இருக்கும். அஷ்டம சனி தாக்கம் குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். முதலில் சிம்மராசி பூர நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்களுக்கு இப்பொழுது கோச்சார அடிப்படையில் வருடகிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதலில் கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கிறாரு. அதாவது உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. உங்கள் ராசியிலே இருந்தால் அதுக்கு பேர் ஜென்ம கேது. அப்போ உங்களுக்கு ஜென்ம கேது நடக்குது கோச்சார அடிப்படையில். அடுத்து ராகு பகவான். ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சிம்ம ராசியில் 7ஆம் இடத்துல, அதாவது கும்ப ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு. அதே இடத்துல தான் டிசம்பர் 5, 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இருப்பார். அடுத்து 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து சனி பகவான். சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. மீன ராசியில் எது வரைக்கும் இருப்பார்? 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அதுக்கு பேர் அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனி தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே அஷ்டம சனி பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. காரணம் என்னென்னா சிம்ம ராசியிலேயே 3 நட்சத்திரம் இருக்குது. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். நட்சத்திரம் மாறும்போது பலன்கள் மாறும். அப்போ ராசி 1, நட்சத்திரம் 1, அவங்களுக்கு பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்காது. காரணம் என்னென்னா வயதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறும். காரணம் என்னென்னா வயதுக்கேற்ற மாதிரி தசாபுத்தி மாறும். தசாபுத்தி மாறுச்சுன்னா அஷ்டம சனி பலன்களும் மாறும். அதனால் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்மராசி பூர நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி இப்போ அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். செவ்வாய் தசை 7 வருஷம் வரைக்கும் நடக்கும். அதாவது பாதம் 1 பிறந்தவர்களுக்கு 43 வயது வரைக்கும், அதாவது 36 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் பாதம் 1 பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். பாதம் 2 பிறந்தவர்களுக்கு 31 வயதிலிருந்து 38 வயது வரை செவ்வாய் தசை நடக்கும். பாதம் 3 பிறந்தவர்களுக்கு 26 வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும். பாதம் 4 பிறந்தவர்களுக்கு 21 வயதிலிருந்து 28 வயது வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும். செவ்வாய் தசையில் அஷ்டம சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி பலன் சூரிய தசையை விட, சந்திர தசையை விட செவ்வாய் தசையில் பலன் அதிகம். செவ்வாய் தசை நடக்கும்போது உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது பூமிக்காரன் இல்லையா, அதனால் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன அஷ்டம சனி நடக்குது, அதனால் டாக்குமெண்ட் மட்டும் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க. இது வரைக்கும் வீடு மனை வாங்கலைன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் தசையில் வாங்குவீங்க. அஷ்டம சனியில் வீடு கட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ப்ராக்ரஸ்ஸு. ஆனால் செவ்வாய் தசை நல்லா இருக்குது, அதனால் டென்ஷன் ஆக வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக வீடு நல்லபடியாக கட்டி முடிக்க முடியும். செவ்வாய் தசையில் அஷ்டம சனி நடக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதாவது வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில். ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறனால பிஸ்னஸ் எதுவும் பண்ணும் பொழுது பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும். அதுவும் டிசம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ராகு பயிற்சி ஆகிடுச்சுன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 6ஆம் இடம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். தற்சமயம் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும். முடிந்தவரை அமைதியாக, முடிந்தவரை அமிக்கபுளாக போகிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானம். ராகு பகவான் இருக்கிறதுனால வீட்டில், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும். அதை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அமைதியாக ஒத்து போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா செவ்வாய் தசை நடக்குது இல்லையா, அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம்னா செவ்வாய் திசையில் 50% பலன் இருக்குது, 50% பாதிப்பு இருக்குது. கடவுள் வழிபாட்டின் மூலம் அந்த 50% பாதிப்பையும் நம்ம சரி பண்ண முடியும். அடுத்த ராகு தசை 18 வருஷம் நடக்கும்.
பாதம் 1 பிறந்தவர்களுக்கு 43 வயதிலிருந்து 61 வயது வரைக்கும் ராகு தசை நடக்கும். பாதம் 2 பிறந்தவர்களுக்கு 38 வயதிலிருந்து 56 வயது வரைக்கும் ராகு தசை நடக்கும். பாதம் 3 பிறந்தவர்களுக்கு 33 வயதிலிருந்து 51 வயது வரைக்கும் ராகு தசை நடக்கும். பாதம் 4 பிறந்தவர்களுக்கு 28 வயதிலிருந்து 46 வயது வரைக்கும் ராகு தசை நடக்கும். இந்த ராகு தசையில் அஷ்டம சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசையை விட, சந்திர தசையை விட, செவ்வாய் தசையை விட ராகு தசை அனுகூலம் அதிகமாக இருக்கும். 47 வயதிலிருந்து 65 வயது வரை உள்ளவர்களுக்கு இப்போ என்ன சொன்னோம்னா ராகு தசை நடக்குது, அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி 2027 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இப்போ கோச்சார் அடிப்படையில் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும். பொதுவாகவே 47 வயதுக்கு மேலே பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும். காரணம் என்னென்னா சிங்கிள் மேன் டிசைட் பண்ண முடியாது. நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டால் கூட ஃபேமிலி எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்க. அப்படிங்கும்போது நார்மலாகவே பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும். இப்போ 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் இருந்தால் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் முடிந்த அளவு பார்ட்னர்ஷிப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தால் கூட அமிக்கபுளாக ப்ரொசீட் பண்ணுங்கள். 7ஆம் இடங்கிறது கலஸ்தரஸ்தானம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பெரிதளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. காரணம் என்னன்னா ராகு தசை நடக்குது, ராகு தசை அனுகூலமாக இருக்குது. அப்படிங்கும்போது பெரிதளவில் பிரச்சனை வராது. இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பீரியாடிக்கலாக மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இயர்லி ட்வைஸ் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது அஷ்டம சனி நடக்குது, பெரிய பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. வேலை பார்க்கும் இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது எல்லாமே சால்வபிள் ப்ராப்ளம்ஸ் தான். பிஸ்னஸாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுவும் சால்வபிள் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். பெரிய அளவு பிரச்சனைகள் வராது. இப்போ கடவுள் வழிபாட்டை பார்ப்போம். உங்கள் ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு உகந்த கடவுள் சிவபெருமான். சிவபெருமானை வழிபடணும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப தூரத்துல எல்லாம் போக தேவை. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனை வழிபடுங்க. திங்கட்கிழமை போக முடியவில்லை என்றால் சனிக்கிழமை போங்க. சனிக்கிழமை போய் சிவபெருமானை வழிபடுங்க. சனிக்கிழமை சிவபெருமானுக்கு தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார், தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. இன்கேஸ் சனிக்கிழமையும் போக முடியல, திங்கட்கிழமையும் போக முடியலன்னா மாதம் பிரதோஷம் வரும்லையா, பிரதோஷம் அன்று வழிபடுங்க. நீங்கள் சிம்ம ராசி, உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, அஷ்டம சனி தாக்கம் இருக்குது. அதனால் சனி பிரதோஷம் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போங்க, சிவபெருமானை வழிபடுங்க. கண்டிப்பாக அஷ்டம சனி தாக்கம் உங்களுக்கு குறையும். அடுத்து அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபடுங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போய் எல்விளக்கு ஏற்றி சனி பகவானை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அஷ்டம சனி தாக்கம் உங்களுக்கு குறையும். சனி பகவானை வழிபடுவது சனி ஓரையில் வழிபடுங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அதாவது சனிக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 சனி ஓரை வரும் இல்லையா. சனி ஹோரைன்னு சொல்லலாம், இல்லை ஓரைன்னு சொல்லலாம். அந்த சனி ஹோரையில் நீங்கள் சனி பகவானை வழிபட்டிங்கன்னா பலன் இரட்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. கண்டிப்பாக சனி ஓரையில் சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுங்க. இன்கேஸ் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் இருந்து சனி ஓரையில் சனி பகவானினுடைய 108 மந்திரம் சொல்லுங்கள், அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்டம சனி தாக்கம் குறைஞ்சிரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் ஷேர் செய்யவும். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.